இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே இதை சொல்கிறாங்க, இந்த துவாவை. இது அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு உள்ளத்தில் வஹியாக போட்ட துவாக்கள் இதெல்லாம். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக், யா அல்லாஹ் உனது அருள் நீங்கி போவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனது அருள் நீங்கி போவதை விட்டும் பாதுகாவல். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தலைப்பு, அவ்வளோ அழகான இது. உனது அருள் நீங்கி போவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ தஹவ்வுலி ஆஃபியதிக், நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான சூழல் மாறிவிடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆரோக்கியம்ன்றது உடல் ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், தொழில் ஆரோக்கியம், இவைகள் முழுமையாக என்னை விட்டும் என்ன, அதாவது மாறிவிடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உண்மையிலே தமிழ் அதை சொல்றதா இருந்தா சுகம் குணம். ஆரோக்கியம் என்றது ஒரு வடமொழி சொல்றது ஆரோக்கியா அப்படின்னு, அதுலேருந்து வரது விளங்கிட்டா ஆரோக்கியம் என்றது. அப்போ இந்த மாதிரி அந்த சுகம் குணம் நல்ல நிலை என்னை விட்டு மாறுவதை விட்டும், அதை தகவலாகுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக், உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம நேற்று ஒரு துவா சொல்றேன்னு சொன்னேன், அதுதான் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக், அதாவது உனது கோபம் உனது தண்டனை திடீரென எனக்கு வருவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதாவது நான் உணராம தௌபாவுக்கு வழி இல்லாம நான் அதாவது அதை பற்றி சிந்திக்காமல் எனக்கு திடீரென வந்து விடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதுல அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை பார்வையான அந்த மரணத்தையும் இது என்ன செய்யும் குறிக்கும், சோதனைகளையும் என்ன செய்யும் இது குறிக்கும். வ ஜமீஇ சஹதிக், உனது அனைத்து வித கோபங்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவால பாவ மன்னிப்பு தேடுதல் இல்லை, பாவ மன்னிப்பு தேடுதல் இல்லை. இந்த துவால இந்த உலகத்தில் எனக்கு நிறைய தா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் சொல்லும் இந்த துவா. இந்த துவா எல்லாவற்றையுமே சொல்லும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். அரபுல நமக்கு இப்படி உச்சரிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த வார்த்தை, தூதர் சொல்லி தந்த வார்த்தை, இந்த வார்த்தையை தேடி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை உச்சரித்து சொல்ற நேரத்தில் அது ஒரு பெரிய முயற்சி, பெரிய ஒரு கபூல். ஏன்னா அந்த